வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான ட்ரூ கிரைம் சீரிஸோட ரிவ்யூ. ராக் அப்படின்ற ஹிந்தி சீரிஸ் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். பில்லா ரங்கா அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் அவங்களோட கேஸை மையமாக வச்சு நகரக்கூடிய ஒரு சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே சுமன் அண்ட் சகில் அப்படின்ற அக்கா தம்பியை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு லிஃப்ட் கேட்டு போகிறாங்க. போனவங்க திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் கொடூரமான முறையில் கொலை பண்ணப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்படுறாங்க. ஸோ இவங்களோட அப்பா இன்ஃபேக்ட் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். இவங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை நடந்திருக்கும். அண்ட் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் அலி ஃபசால். இந்த கிரைமை பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிரிமினல்ஸ் இருக்காங்களா, பில்லா அண்ட் ரங்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கிரைம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் எதனால் இந்த கிரைமை பண்ணாங்க, அண்ட் அவங்கள எப்படி போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். வழக்கமாக இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரியான பேட்டர்ன்ல இல்லாம இதுல அந்த கொலையாளிகள் யாரு அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் அவங்க அந்த பாஸ்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க, அதில் என்னென்ன க்ளூஸை விட்டுட்டு போகிறாங்க, அதை எப்படி போலீஸ் கிராப் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை அந்த இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸோட அந்த எமோஷனல் பார்ட் அப்படின்றதுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தன்னோட பிள்ளைகளை இழந்த அந்த பேரண்ட்ஸ் தவிக்கக்கூடிய தவிப்பாக இருக்கட்டும், அதுவும் அந்த 2 பசங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் லாஸ்ட் எபிசோடில் காட்டியிருப்பாங்க. அது பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனால் இதில் அந்த பாபுங்கிற கேரக்டர், ஆக்சுவலாக பில்லாவோட கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் பயங்கர ரூத்லெஸ் ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய சம்பவங்கள் நமக்கே பயத்தை கிளப்பும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய டிஸ்டர்பிங்கான காட்சிகள், நிறைய கோரியான மர்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் இதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டார்க்கான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த சீரிஸை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த போர்ஷன் உண்மையிலே ஒரு விதமான ஃபீலை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அது என்னங்கிறத பாருங்க. மற்றபடி மேக்கிங் வைஸ் ரொம்ப தரமாக இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். என்ன பேஸ் வைஸ் மிடில் கொஞ்சம் ஸ்லக்கிஷான பேஸில் போகும் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இது ஒரு தரமான சீரிஸ். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இதில் இருக்குது. கெட்ட வார்த்தைகள், அடல்ட் சீன்ஸு அண்ட் கோரினஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.